இப்பலாம் செடிக்கு 2 நேரமும் தண்ணி ஊத்திறது. காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம்னு. அப்பதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பூவெல்லாம் சூப்பரா பூத்திருந்துச்சு. கனகாம்பரம், செம்பருத்தின்னு. வெயில் ஓவரா இருக்கா, தண்ணி ஊத்தல அப்படின்னா செடி நல்லா வாடி போயிருது. ஊத்திட்டோம்னா அப்படியே கொழு கொழுன்னு இருக்காய்ங்க. நல்லா பச்சை பசேல்னு. கனகாம்பரம் நெறைய பூ பூத்திருந்துச்சு. அதனால அப்படியே பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு டிஃபனு இட்லி ஊத்திட்டு தேங்காய் சட்னி தண்ணியா வச்சு சாப்பிடலான்னு ஆசையா இருந்துச்சு. அத தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சைடு இட்லிய ஊத்தி வச்சுட்டு தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாரி தேங்காய் உடைக்கும்போது சின்ன வயசுலலாம் நானும் என் தம்பியும் டம்ளர் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட நிப்போம். தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் 2 பேத்துக்கு பங்கு போட்டு குடுப்பாங்க. இந்த தேங்காய் தண்ணி குடிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போச்சு. தேங்காய் தண்ணி குடிச்சாலே எனக்கு ஒத்துக்காது. அடுத்த நாளே சளி பிடிச்சிரும். என்ன பண்ண போதோ தெரியல. நம்ம வீட்ல அதிகமாலாம் தேங்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஆசை வரும்போது இந்த மாரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். தேங்காய் சட்னி சூப்பரா அரைச்சுட்டு ஒரு சைடு இட்லியுமே நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்சு குட்டீஸ்களுக்கு குடுத்துட்டு நானுமே அப்படியே சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் வீட்ல கிளீனிங் ஒர்க் இருக்கு. நமக்கு வந்து நைட்ல தான் கொஞ்சம் சுறுசுறுப்பு வருது. அத அப்படியே போய் பார்க்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா!